வணக்கம் நண்பர்களே, ஐயாஜாயின் பேசுகிறேன். ஓகே, ஸோ குரூப் 1 முதன்மை தேர்வுக்கான பாடத்திட்டம் சிலபஸ் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்குன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டேட் சேஞ்ச் ஆகலை. ப்ரிலிம்ஸ் வந்து ஆன் March 3 மார்ச் 3ஆம் தேதி தான். மெயின்ஸ் மட்டும்தான் என்ன அப்படின்னா மேக்கு பதிலாக ஜூலை 2nd வீக். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் கிளாரிட்டியாக இருந்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னா பார்க்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மெயின்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, பழைய சிலபஸ்க்கும் இதுக்கு எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, சரியா? இதை மட்டும் நான் பேசிக்காக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வேறு எதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை இப்போதைக்கு, சரியா? இதை நம்ம ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு கிளியர் ஆன் ப்ரிலிம்ஸ், சரியா? ஸோ இப்போதைக்கு நமக்கு முதல்ல வரக்கூடியது ப்ரிலிம்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் கேட்டீங்க ஒரு அவுட்லைன், சரியா? ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து போன முதன்மை தேர்வுக்கும் இந்த குரூப் 1 முதன்மை தேர்வுக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, லாஸ்ட் மெயின்ஸை பொறுத்தவரை ஒரு பேப்பர் அப்படிங்கிறது 300 மார்க்காக இருந்துச்சு. மொத்தம் 900 மார்க் 3 பேப்பர் இருந்துச்சு. இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 கொடுத்தாங்க, 1020 இருந்துச்சு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிறது 850, சரியா? ஸோ ஒரு பேப்பருக்கு 250 மார்க்கு ப்ளஸ் 100 மார்க் தான் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து புதுசு, சரியா? ஓகே, ஸோ போன சிலபஸுக்கும் இந்த சிலபஸுக்கும் எவ்வளவு வேரியேஷன் இருக்குன்னு ஒரு மார்க் ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 250லேருந்து 300 வரைக்கும் இருக்கலாம், சரியா? ஸோ 450 வரைக்கும் சேமாக தான் இருக்கும். மிச்சப்படி என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் சில போர்ஷனை ரிமூவ் பண்ணியிருந்தாலும் சில போர்ஷனை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சரியா? மற்றபடி என்ன அப்படின்னா வந்து இதில் வந்து தமிழில் படிக்கிறவங்களுக்கு இந்த சிலபஸை வந்து ஐ ஃபீல் இட் இஸ் குட் அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். பட் இது எல்லாரும் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே, நான் முதல்ல வந்து என்ன சேஞ்ச் அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அதில் பழைய சிலபஸில் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும் முதல் பேப்பரில், அதுக்கடுத்து ஆப்டிடியூட் இருக்கும், அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும். பட் இந்த பேப்பரில் இந்த குரூப் புது சிலபஸில் என்ன அப்படின்னா வந்து முதல்ல வந்து என்னன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் இருக்குது, சேம். அதில் எதுவுமே மாற்றலை, சிலபஸில் ஒரு வேர்ட் கூட சேஞ்ச் ஆகலை மாடர்ன் ஹிஸ்ட்ரியில். ஆனால் என்ன அப்படின்னா அடிஷ்னலாக கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கரண்ட் ஈவெண்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு கீழே வந்து சில டாபிக் மென்ஷன் பண்ணியே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் என்ன கிட்டத்தட்ட 6 சப்ஜெக்டில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அதோட லிங்க் வித் ரெஃபரன்ஸ் டு அப்படிங்கிற மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பிளேஸ் குரூஷியல் ரோல் இந்த டைம். ஸோ அதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக சிலபஸில் இல்லை, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது நினைக்கக்கூடாது, உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாகவே கொடுக்குறாங்க. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதே பேப்பர் 1 புதுசில் பேப்பர் 1 யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் பழைய இது இருக்கு இல்லையா, பழைய சிலபஸ் இருக்கு இல்லையா, பழைய சிலபஸ் தான். பட் சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் இருக்கு இல்லையா, ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், அட்ரஸிங் ஆஃப் ரேட்ரஸல் ஃபோரம்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஆர்டிஐ இதெல்லாம் எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா பொலிட்டியில் உள்ள கொண்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் போர்ஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. சோசியல் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆர்டிஐ, லோக் அதாலத்து, இந்த மாதிரியான அமைப்புகள் மட்டும் உங்களுக்கு பொலிட்டியில் போயிடுச்சு, பேப்பர் 2க்கு போயிடுச்சு, சரியா? ஸோ இந்த மாற்றம் ப்ளஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. தென் பேப்பர் 3 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி சேம் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பழசு என்ன சிலபஸோ சேம் சிலபஸ் தான். என்ன யூனிட் 2க்கு பதிலாக யூனிட் 3 வந்திருக்கு, வேற எந்த மாற்றமும் கிடையாது, சரியா? ஓகே, அதுக்கடுத்து பேப்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா வந்து லைக் பொலிட்டியில் என்ன இருக்கோ அதே விஷயங்கள் தான். பட் அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த சிவிசி, லோக் அதாலத்து, ஆம்புட்ஸ்மேனு, தென் சிஏஜி, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லாம் உங்களுக்கு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனை கொஞ்சம் வந்து லைக் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. லைக் அந்த விஷயங்கள் மட்டும் இருக்குது, மற்றபடி வந்து பெரிய அளவில் மாற்றம் இல்லை. ஆனால் சிலபஸ் வந்து லாஸ்ட் டைம் இந்த டைம் சிலபஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மெயின் சிலபஸ் அப்படிங்கிற ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எலாபரேட் ப்ளஸ் ஜஸ்ட் லைக் நீங்கள் ஒரு பொலிட்டியை பொறுத்தவரைக்கும் லட்சுமிகாந்த் புக் படிச்சிங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த லட்சுமிகாந்த் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆர்டராக கொடுத்த மாதிரி தெரியுது, மற்றபடி வேறு எதுவும் கொடுக்கல, சேம் தான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செக்ரட்டரிஸ் அண்ட் மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன மாற்றம். ஓகே, அதுக்கடுத்து ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா, அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை வந்து என்ன எடுத்துட்டாங்க. அதுக்கு பதில் அதில் வேறு எந்த மாற்றமும் ஒன்றில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரீசன்ட் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட அடிஷ்னலாக கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து என்ன ஆட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதில் பழைய இதில் இருந்ததில் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்று நோய்கள், தொற்றாத நோய்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த கொஞ்சம் போர்ஷன் பழைய கம்பேர் பண்ணும்போது 50% அப்படிங்கிறது உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி தான் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு ப்ளஸ். ஏன் அப்படின்னா நிறைய பேர்
you may face the difficulties. ஏன் அப்படின்னா தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் சோர்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது. பட் இதுவும் சேம் கேட்டகரி தான். பட் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் முன்னாடி நிறையா தேடி படிக்கணும். இப்போ சயின்ஸ் டெக்னாலஜி மட்டும் தேடி படித்தா போதும், அந்த அடிப்படையில் இருக்குது. சரியா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி அண்ட் இட்ஸ் கல்ச்சர், தமிழக பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம். ஏன் அப்படின்னா முன்னாடி வந்து என்னன்னா இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிக்கூடிய பகுதி இருந்துச்சு. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதை கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க. அது எந்த பார்ட்டுமே வந்து நமக்கு வந்து ஆட் ஆகலை. சரியா? ஆட் ஆகாத பட்சத்தில் வந்து என்ன அப்படின்னா வந்து நமக்கு இங்கே லைக் இது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து தமிழ் சொசைட்டி கல்ச்சரை வந்து கம்ப்ளீட்டாக யார் 2 பேருமே எழுதணும், யாருக்குமே ஆப்ஷன் கிடையாது. முன்னாடி வந்து என்னன்னா பேப்பர் 2ல் யூனிட் 2ல் வந்து ஒருத்தர் இங்கிலீஷ் எழுதணும் இல்லை தமிழ் எழுதலாம். இந்த ட்ரிப் அப்படி கிடையாது. தமிழ் கல்ச்சர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கம்பல்சரி. பட் ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் தமிழ் எழுதணும்னு எழுதிக்கலாம், இல்லை அந்த பகுதியை இங்கிலீஷ் எழுதலாம் எழுதிக்கலாம். அது வந்து கேண்டிடேட் சூஸ் ஆப்ஷன். சரியா? ஸோ அதனால் என்னன்னா இது வந்து இட் பிளேஸ் ஏ லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்கும்னு நான் கருதுறேன். இதுவும் அப்புறம் என்வரன்மெண்ட் பயோடைவர்சிட்டி அடுத்த பேப்பரில் வருது இல்லையா, அதுவுமே வந்து இட் மேபியா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கும். ஏன் அப்படின்னா தமிழக கலாச்சாரத்தை வந்து யாரும் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு மாற்றம் பேப்பர் 2ல். பேப்பர் 3 பொறுத்தீங்கன்னா ஜாகிரஃபி தான், இந்த சேம் இந்தியன் ஜாகிரஃபி, அப்புறம் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்தாங்க. பழைய சிலபஸ் என்னவோ அதே தான், வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதில் ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் பாட்டம் டோபோகிராஃபி ஆஃப் இந்தியன் ஓஷன், சரியா, இந்திய பெருங்கடலின் அடித்தன்மை அப்படிங்கிறதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து என்ன பெரிய மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது அப்படின்னா என்விரான்மெண்டல் பயோடைவர்சிட்டி, சரியா, சுற்றுச்சூழல், பல்லுயிர் பெருக்கம், பல்லுயிர் தன்மை மற்றும் என்ன பிறடர் மேலாண்மை, சரியா, என்விரான்மெண்ட் எக்காலஜின்னு சிம்பிளாக சொல்லிக்கலாம். இது வந்து தனி பேப்பராக புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பகுதி அப்படிங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது. சரியா? இந்த என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது பேப்பர் 1ல் யூனிட் 3ல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு சின்ன தலைப்பாக இருந்துச்சு. பட் இப்போ என்னன்னா அதையே வந்து என்னன்னா ஒரு யூனிட்டாகவே கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, பிறடர் மேலாண்மை, அந்த பிறடர் மேலாண்மை என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இதோட அட்டாச் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இதுவும் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் புதுசாக படிக்க போறீங்க. சரியா? அதே மாதிரி இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது இல்லையா, அது த சேம் தான், எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் புதுசாக மாற்றம் அப்படின்னா வந்து என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? புதுசாக ப்ளஸ் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. ரீசன்ட் டெவலப்மெண்ட் இருக்குது வித் அதுக்கப்புறம் என்னன்னா சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு லைக் பழசில் இருந்தது இருக்குது. மிச்சப்படி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கிடையாது. தென் அதுக்கப்புறம் என்னன்னா சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து அதில் உள்ள கொஞ்சம் பகுதி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இந்த இந்தியன் பொலிட்டியில் ஆட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் த வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, நலிவடைந்த பிரிவினருக்கான திட்டங்கள் அப்படிங்கிறத சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் கீழே கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 ஒரு சேம் மாறல. என்னைய பொறுத்தவரைக்கும் என்னுடைய கெஸ்ட் தான் இது மாறலாம். சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா லாங்குவேஜ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் அப்படிங்கிறதே கிடையாது. ரீடிங் காம்பினேஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தமிழ் இல்லது இங்கிலீஷ், இந்த 2 தான். நீங்கள் அந்த தமிழ் கல்ச்சர் தான், அதை நீங்கள் தமிழ் எழுதுறீங்களா இல்லை இங்கிலீஷ் எழுதுறீங்களா அப்படிங்கிறது தான் மாற்றம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 250 மார்க் அப்படிங்கிறது 250லேருந்து 300 மார்க் அப்படிங்கிறது பழைய பாடத்திட்டத்துக்கும் இந்த புதிய பாடத்திட்டத்துக்கும் வேறுபாடு இருக்கு. சரியா? ஓகே, கேட்கலாம் சார், இந்த என்விரான்மெண்ட் காலேஜில் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து படிப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குமே அப்படின்ட்டு. எஸ், உங்களுடைய கேள்வி அப்படிங்கிறது நியாயமான ஒன்று தான். ஆனால் இதில் இங்கே ஒரு செக் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் என்விரான்மெண்ட் காலேஜ் படிச்சிங்க அப்படின்னா வந்து யூபிஎஸ்சி படிக்கக்கூடியவங்க பேப்பர் 2ல் என்ன அப்படின்னா வந்து தமிழ் சொசைட்டி அண்ட் இட்ஸ் கல்ச்சர் இருக்கு இல்லையா, இது எல்லாருக்கும் கம்பல்சரி. ஸோ இந்த இடத்துல என்னன்னா இங்கே அவங்க அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு அங்கே செக் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன நல்லா லெவல் பிளேயிங் ஃபீல்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பி குட். அவங்க அது அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்து என்ன இந்த தமிழ் சொசைட்டி ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ். மற்றபடி ஒன்றும் இல்லை, இது பெரிய பாடம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஒரு அவுட்லைன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பட் கரண்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இட் வில் பிளே குரூஷியல் ரோல். கிட்டத்தட்ட 6 சப்ஜெக்டில் இருக்குது. மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் உண்டு, சோசியலிஸ்டில் கரண்ட் இஷ்யூஸ் உண்டு, அதுக்கப்புறம் பொலிட்டியில் உண்டு, அதுக்கப்புறம் சயின்ஸ் கரண்ட் இஷ்யூஸ் உண்டு, அதுக்கப்புறம் ஜாகிரபியில் உண்டு, என்விரான்மெண்ட்டில் உண்டு, இந்தியன் எக்கனாமி உண்டு. கிட்டத்தட்ட 6 பாடத்தில் வந்து 6 யூனிட்ல என்ன அப்படின்னா கரண்ட் இஷ்யூஸ் அப்படிங்கக்கூடிய பகுதி வருது. சரியா? ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ரிலிம்ஸில் மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின்ஸை பார்க்கலாம். நான் சிலபஸ் வந்து சூன் ஐ வில் டிரான்ஸ்லேட் அண்ட் போஸ்ட், தமிழில் போஸ்ட் பண்ணுறேன் வித் புக்ஸும் சேர்த்து. சரியா? அதே மாதிரி எக்கனாமிக்கும் தமிழ்நாடு தொடர்பான விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை என்னன்னா இது ஒரு நல்ல சிலபஸ், ஒரு நல்ல பாடத்திட்டம் தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் பர்சனலி மை ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வந்து இந்த கவர்னன்ஸ் கட்டான விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது கவர்னன்ஸில் ஒரு எமர்ஜ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு துறை, ஒரு ஃபீல்டு. ஆனால் என்னன்னா அந்த கவர்னன்ஸ் பார்ட்டை வந்து அப்படியே அவாய்ட் பண்ண
விட்டுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் இதை ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படி அதெல்லாம் நம்ம ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக போகிற நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பட் இ கவர்னன்ஸ் அப்படிங்கக்கூடிய பகுதி இதில் ஆட் ஆயிருச்சு அப்படின்னா இட் வில் பி குட். மற்றபடி வந்து வேறு எதுவுமே இல்லை. எல்லாருக்குமே என்ன ஒன்று போல தான். டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தமிழ் கல்ச்சரல் அட்வான்டேஜ் அப்படின்னா சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன என்வான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். பட் என்வான்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க அட்வான்டேஜாக இருந்தால் கூட என்ன அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் புஷ்அப் பண்ணி படிச்சிங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து இதுதான். இதை பற்றின டீட்டெயில் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கிளியராக வந்து லேட்டர் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃபார் ஈச் யூனிட். சரியா? தென் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஐ வில் பப்ளிஷ். அதாவது வந்து ஒரு 10 நாள் ஆகும், ஒரு 20ஆம் தேதி போல் 22ஆம் தேதி போல தான் அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு ப்ரிலிம்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 181 பதவிகள் அப்படிங்கிறது கூட்டப்பட்டிருக்காங்க. கட் ஆஃப் அப்படிங்கிறது கடந்த முறையோட கண்டிப்பாக குறையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதுவரை கடந்த தேர்வுகளெல்லாம் எப்போதும் 80 பதவிகள் அப்படிங்கிறது தான் வரும், 80, 85. பட் இந்த டைம் என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 181 போஸ்ட்டு. ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். கிட்டத்தட்ட 110, 120க்கு மேலே எடுத்தவங்களுக்கே வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் ப்ரிப்பேர் பண்ணால் கூட என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட், பொலிட்டி, மாடர்ன் இந்த 4 சப்ஜெக்டே ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்கோர் 100+. பட் ரிமைனிங் சில டாபிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் மோர் தென் 130. சரிங்களா? ஓகே, நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.